உன்னுடைய குர்ஆனின் உயர் போதம் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாவே ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தினம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாவே ஆமீன். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றொரு திறமையான மாணவரை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். இந்த கிழக்கு மாகாணத்தில் சில பிரதேசங்கள் இருக்குது. யூனிக்கான ஆக்களை பற்றி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்பெஷலான பிராண்டாக எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் இந்த மருதமுனை அப்படின்னா அங்கே என்னென்னமோ ஃபேமஸாக இருக்கும். மருதமுனை சரத்தை பற்றி பேசுவாங்க, அப்படி தானே? அதே போல் மருதமுனையில் இஸ்லாமிய கீதம்டா ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், இவர் பாடுனா அவரை ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒருத்தரும் இருக்கிறாரு. சரி, அதெல்லாம் ஏன் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சரி, இவர் பேர் ஹானித். ஹானித், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அல்மனார் முஸ்லீம் மகாவித்யாலயம், சென்ட்ரல் காலேஜா? அப்படி சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்கூலில் நல்லா பெருமையோட சொல்லணுமே. சரி, உங்களுடைய ஸ்கூல் என்ன? அல்மனார் சென்ட்ரல் காலேஜ். அல்மனார் சென்ட்ரல் காலேஜ். எத்தனையாம் ஆண்டு? லெவல் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. சரி, நீங்கள் இப்போ இந்த மாதிரி பாடுற திறமையை உங்கள்கிட்ட இருந்து அடையாளம் கண்டது யார்? என்னோட டீச்சர். எந்த டீச்சர்? இஸ்லாம் பாடம் முஜிதாயிதா டீச்சர். முஜிதாயிதா டீச்சர் தான் இவர் திறமையை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அவங்க தான் எங்கள்கிட்டையும் கால் பண்ணாங்க, இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறாரு, நல்லா பாடுறாரு, எனவே அவருக்கு விஃபெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் அவரை தேடி வந்தோம். சரி, நாங்கள் டைம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, நேரடியாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். முதல்ல தாய்ப்பாட்டு. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. சரி, இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் இந்தியாவில் அல்லது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் உருவாகுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. சரி, இவர குரலில் ஒரு இஸ்லாமிய கீதத்தை கேட்டு பார்ப்போம். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார், கோதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார், தந்தையின் சொல்லை சிந்தையுளேந்தி சங்கை வளர் மங்கையானாரே, கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். சரி, அதே மாதிரி ஒரு பிரார்த்தனையோடையும் ஒரு பாட்டு ஒன்று, இஸ்லாமிய கீதம் ஒன்று பாடுனா நல்லா இருக்கும் இல்லையா? அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் தீர்க்கும் தூயவனே, இணையில்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணையில்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே. உன்னுடைய குர்ஆனின் உயர் போதம் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாவே ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தினம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாவே ஆமீன். தீனின் பயிர் வளர்த்த தூயோலி மாருடைய வானுயரும் நரம் தாங்கும் வலிமையை தா அல்லாவே ஆமீன். அருள்மேவும் ஆண்டவனே. ரைட், இப்போ சொல்லலாம்,
இஸ்லாமிய கீதம் அப்படின்னா இந்த மருதமுனையில் மறக்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நாகூரியம் ஹனிஃபாண்டு கூட சொல்லலாம். அவர் மருதமுனை கமால். இந்த புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த கமால் நானோட மகன் தான் இவர். மருதமுனை கமாலோட மகன் தான் இவர். நம்மட ஹானித் நல்ல முறையில் பாடுறாரு. இவரில் மற்றவங்களையும் விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் அவங்களோட வாப்பாவையும் விட ஒரு சிறப்பான விஷயம். அதாவது பெண்குரலில் பாடக்கூடியவர். இங்கே பாடுறது கொஞ்சம் தயக்கமாகிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து அவங்களோட பாய்ஸோட சேர்கிற நேரம் பாடின ஒரு பாட்டு பார்க்கலாமா? சார், இதுபோல் ஏராளமான பாட்டுகளை இவர் பாடுவார். இது முதல் சுற்று தானே. அடுத்தடுத்த கட்டங்களில் இவருடைய திறமையை நாங்கள் கொண்டு வரத்துக்கு இருக்கிறோம். அதாவது மருதமுனை கமாலுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறாரு, நல்லா திறமையான பிள்ளை இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்டுறது தான் இதோட நோக்கம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இவருடைய இன்னும் பல பாட்டுக்களை பாடுறதுக்கு ரெடி தானே? நீங்கள் ரெடி? சரி. இவர் வந்து கரோக்கே போட்டும் பாடுவார், இசையோடையும் பாடக்கூடிய வல்லமை உள்ளவர். நாங்கள் அவசரமாக வந்ததால் அதற்கான ஏற்பாடுகள் எங்கள் டைம் இல்லை, அவருக்கு டைம் இல்லை. எனவே நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் இவரை சந்திக்கலாம். திறமைகளை தேடி வருகின்ற பயணத்தில் சிக்கிய ஒரு மாணவர் தான் ஹானித். முஜிதஹிதா டீச்சர் காட்டிய ஒருத்தர். எனவே அவருடைய எதிர்காலம் சிறக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம். திறமையான ஒரு பாடகராக வர வேண்டும். இந்த குரலை பல வழிகளில் நீங்கள் பயன்படுத்த முடியும். இஸ்லாமிய வழியில் பயன்படுத்த முடியும். நல்ல குரல் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் உங்களையும் வாழ்த்துகின்றோம். உங்களை அடையாளப்படுத்திய அல்மனார் மத்திய கல்லூரி ஆசிரியை முஜிதஹிதா டீச்சருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.